மட்டக்களப்பு மாவட்டத்தின் துணைத் தளபதி கர்னல் ரமணன் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியில் அமைந்துள்ள பவுனதீவிலே பாதுகாப்பு அரண்களை பார்வையிட்டுக் கொண்டிருந்த வேளை சிங்கள படையின் துப்பாக்கிச் சூட்டில் விதைச்சாவை தழுவிக்கொண்டார். புதிந்து வந்த வார்த்தைகளா புறம் விதைத்தவன் ரமணன், எதிர்க்க வந்த ஈனருக்கு பயம் விளைத்தவன், கதிர்முகத்து தலைவனது கரம் பிடித்தவன் ரமணன், பயிர் விளைத்த வயல்களில் தன் உயிர் விதைத்தவன். கந்தையா உலகநாதன் என்ற இயற்பெயரோடு பழுகாமத்தில் பிறந்து கண்டுமணி மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்று 86ஆம் ஆண்டின் பகுதியில் போராட்டத்தில் இணைந்து மட்டக்களப்பில் 3ஆம் பாசறையில் பயிற்சி முடித்த ரமணனின் குடும்பம் விடுதலைக்காக செலுத்திய விலை சாதாரணமானதல்ல. 86இல் விடுதலை போராட்டத்தில் இணைந்தவர். அவருடைய மூத்த சகோதரரும் ஒரு போராளி, சகோதரியும் இளைய சகோதரரும் போராளிகளாக இருந்தவர்கள். இன்னும் ஒரு சகோதரர் பாதை மாறி ஒரு அமைப்பிலிருந்து விலகி விடுதலை புலிகளோடு இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருந்த போது துரோகிகளால் கொல்லப்பட்டவர். விடுதலை புலிகளின் வீடு என்பதாலும் புலிகளை ஆதரிக்கும் வீடு என்பதாலும் அவரின் தாயாரின் வீடும் ஸ்ரீலங்கா படையினரால் குண்டு வைத்து தரைமட்டமாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் லெப்டினல் ரீகனின் அணியிலே செயற்பட்ட ரமணன் இந்திய ஆக்கிரமிப்பு காலத்தில் துணிகரமான தாக்குதல்களை செய்தவர். பழுகாமம் கண்டுமணி மகாவித்தியாலயத்தில் மறைந்திருந்து இந்திய காலாட்படை மீது தாக்குதல் நடத்தி ஆயுதங்களை கைப்பற்றியதால் அவர் பாராட்டு பெற்றவர். ரமணன் பேர் பிடித்த விருட்சமென நெஞ்சினை அள்ளும் வாழை நதி நீயும் அங்கு வாழ்ந்ததை சொல்லும் ரமணன், கால நதி உந்தனது பேருடன் செல்லும். அதன் பின்பு தம்பில்வில் துரோகிகள் முகாம் தாக்குதலுக்கு அணித்தலைவராக சென்றார். பூநகரி வரலாற்று சமரிலும் பங்கேற்றவர். மட்டக்களப்பு நகரில் ஒரு காலத்தில் படைத்துறை புலனாய்வு செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்த கர்னல் ரமணன் குறிப்பிடத்தக்க முறியடிப்பு புலனாய்வு நடவடிக்கைகள் பலவற்றையும் செய்திருந்தார். மதிநுட்பமான திட்டமிடலும் உளவியல் போரியலிலும் திறன் கொண்டிருந்த கர்னல் ரமணன் மட்டக்களப்பில் உள்ள சிங்கள படை சிப்பாய்களின் சிம்ம சொப்பனமாக விளங்கியவர். துரோகிகளின் செயற்பாடுகளை முடக்குவதில் திறமை காட்டிய ரமணன் கர்னாவின் சதியை முறியடிப்பதில் மிக முக்கியமான பங்கு வகித்தவர். கர்னா மட்டக்களப்பிலிருந்து விரட்டப்பட்ட பின்பும் தாயகத்துக்கு எதிராக செய்ய முனைந்த பல சதி தாக்குதல்களை தடுத்த பெருமையும் கர்னல் ரமணனுக்கு உண்டு. 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் துரோகி கர்னா மாவீரர்களை அவமதிக்கும் வகையில் தாயக கோட்பாட்டிற்கு எதிரான நீசத்தனத்தில் இறங்கிய போது கொதித்தெழுந்த உள்ளங்களில் ரமணன் முக்கியமானவர். அவமானத்தில் இருந்தும் அழிவிலிருந்தும் நமது மக்களையும் போராளிகளையும் காப்பாற்றும் பணியில் மிக பலவான பணியொன்றை விரும்பியிட்டவர் ரமணன். மிகச்சிறிய போராளிகளோடு மட்டக்களப்பு பகுதியை பின்புறமாக அண்மைத்தோள் நுழைகிறார். ரமணன் வந்துவிட்ட செய்தி விடுதலையை விரும்பிய மக்களுக்கு தேனாக துரோகி கர்னாவுக்கு இடியாக இறங்குகிறது. ஏற்கனவே வாகனை இழந்துவிட்ட கர்னா மாவடி முன்மாரியையும் இழந்து கொண்டிருப்பதை காண்கின்றார். இந்த நேரத்தில் ரமணன் தொடுத்த தந்திரோபாய தாக்குதலால் நிலை குறைந்து போய் தனது கையாட்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் கருணா தப்பியோட முயற்சிக்கிறார். முதலணியாக குடும்பிமலை பிரதேசத்தினும் நுழைந்து கருணாவினால் கடைசி நேரத்தில் படுகொலை செய்யப்பட்ட நீலனின் வித்துடலையும் மீட்டது ரமணன் அணிதான். மண்ணின் மனத்தோடும் அதற்கே உரிய இயல்போடும் சீற்றத்தோடும் வளர்ந்த ரமணன் அந்த மண்ணின் தனிச்சிறப்பான கலைகளிலும் பேச்சாற்றலிலும் சிறந்து விளங்கியவர். சோதனைகள் ரமணனுடைய குடும்பத்தை சூழ்ந்த வேளையிலும் எதிரி மீது தனது தாக்குதல்களை சற்றும் தளர்வு காட்டியவரல்ல ரமணன். தனது வீட்டை எதிரிகள் நெருங்குவதை அறிந்து அங்கே வைக்கப்பட்டிருந்த மரங்களுக்கு கீழே பொறிக்குட்டை அமைத்துவிட்டு விலகிச் செல்ல அங்கே வந்து அடாவடி செய்த படை 2 கொல்லப்பட்டார்கள், பலர் காயமடைந்தார்கள். தேசிய தலைவரின் கெரில்லா தந்திரோபாயங்களுக்கு மிகச்சிறந்த முறையில் கள வடிவம் தந்தவர்களில் ரமணனும் ஒருவர். எந்த பொருள் எப்படி வெடிக்கும், அங்கிருந்து சன்னங்கள் கிளம்பும் என்று இரவும் பகலும் எதிரியை இயங்க வைத்த பெருமை ரமணனுக்கு உண்டு. சுனாமியின் போது குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் நேரடியாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டதோடு சிங்கள படைகள் ரமணனை பின்தொடர்ந்தமை குறிப்பிடத்தக்கது. அதன்பின் மாவட்டத்தின் துணைத் தளபதியாக படைத்துறை மற்றும் அபிவிருத்தி பணிகளில் ஈடுபட்ட அவர் பென்சேனை திலீவன் மருத்துவமனை அமைப்பதற்கு இரவு பகலாக பாடுபட்டவர். தளங்களிலும் மக்களுக்கிடையே ஒரு திறன்மிக்க போராளியாகவும் நாவன்மையுடைய பேச்சாளராகவும் விளையாட்டு வீரராகவும் கலைகளில் ஆர்வமோடு பங்கேற்பவராகவும் தன்னை அடையாளப்படுத்திய ரமணன் இந்திய ஆக்கிரமிப்பு கால தலைமறைவு போராட்ட வாழ்க்கையை படியுங்கள் அறியுங்கள் என்பதை மட்டக்களப்புக்கு பதிப்பிற்காக எழுத ஆரம்பித்திருந்தார்.
தாந்தாமலை தென்றல் உன்னை தாலாட்டுமே, தங்க நிற நதிகள் உன்னை சீராட்டுமே. பாவியன்னை பெற்றெடுத்த மகனல்லவா ரமணன், வைகரையில் தீசை தந்த வரமல்லவா. அனுபவமும் தலைமைத்துவ ஆற்றலும் மண்ணின் இயல்பறைந்த செயற்பாடும் கொண்ட ஒரு தளபதி கர்னல் ரமணன். படுகாமமும் அதற்கு தலைப்பாகை கட்டி நிற்கும் ஒட்டிச் சதுப்பு நிலமும் ரமணனுடைய நினைவுகளை தன் ஆழங்களில் தாங்கி நிற்கின்றன. கண்ணாக்காடுகளின் சலசலப்பிலும் கொக்குப்பிச்சல் திடலில் ஓய்வு கொள்ளும் பறவை இனங்களின் பாட்டிலும் ரமணனின் பெயர் நிச்சயம் சொல்லப்படும். தாயக பயணப்பாதையில் விழுமுன்னே முளைவிட்ட விருட்சமாக தனது தனித்துவமான போர் உத்திகளை தந்து சென்ற ரமணன் என்றும் அந்த உத்திகளின் வடிவத்திலும் நினைவுகளிலும் ஆழத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மரணமழைத்த ரமணன் எங்கள் மனதை நிறைத்த வதனன், கிழக்கில் உதித்த உதயன் இனி கிடைக்க முடியா ஒருவன். இந்த நினைவுகள் வந்து எங்கள் உள்ளமெல்லாம் துயர் தந்து செல்லுதே ரமணா, கொல்லுதே ரமணா, வந்து காணவும் முடியாதுள்ளதே. மரணமழைத்த ரமணன் எங்கள் மனதை நிறைத்த வதனன், கிழக்கில் உதித்த உதயன் இனி கிடைக்க முடியா ஒருவன். தெரிந்திடாத வெளிச்சம் நீயடா, உம்மில் விளைந்த களைகள் எரித்த போரில் விரைந்த தேரடா, வளர்த்த மாடு இடித்த போதில் துடித்த தாயடா, அந்த வலிகளோடு தலைவன் தோழி படுத்த சேயடா. உன்னை நினைத்ததும் நெஞ்சில் வருவது ஒன்றல்ல 100 நினைவுகள், நீ எம்மை பிரிந்ததும் கண்ணில் வருவது நீரல்ல பாயுமாறுகள். மரணமழைத்த ரமணன் எங்கள் மனதை நிறைத்த வதனன், கிழக்கில் உதித்த உதயன் இனி கிடைக்க முடியா ஒருவன். வடக்கை கிழக்கை பிரிக்க நினைத்த கொடுக்கை முறித்தவா, எம்மை அடக்க நினைத்த பகைவர் முதுகை நொறுக்கி முடித்தவா, நடக்கும் வரையும் நடந்து தலைவன்
நினைவில் நிலைத்தவா புலி நலிந்து போகும் கிழக்கில் என்ற கனவை துடைத்தவா உன்னை நினைத்ததும் நெஞ்சில் வருவது ஒன்றல்ல 100 நினைவுகள் எம்மை பிரிந்ததும் கண்ணில் வருவது நீரல்ல பாயுமாறுகள் மரணமழைத்த ரமணன் எங்கள் மனதை நிறைத்த வதனன் கிழக்கில் உதித்த உதயன் இனி கிடைக்க முடியா ஒருவன் இந்த நினைவுகள் வந்து எங்கள் உள்ளமெல்லாம் துயர் தந்து செல்லுதே ரமணா கொல்லுதே ரமணா வந்து காணவும் முடியாதுள்ளதே மரணமழைத்த ரமணன் எங்கள் மனதை நிறைத்த வதனன் கிழக்கில் உதித்த உதயன் இனி கிடைக்க முடியா ஒருவன் கேணல் ரமணன். தாந்தாமலை தென்றல் உன்னை தாலாட்டுமே தங்க நிற நதிகள் உன்னை சீராட்டுமே பாவியன்னை பெற்றெடுத்த மகனல்லவா ரமணன் வைகரையில் தீசை தந்த வரமல்லவா தாந்தாமலை தென்றல் உன்னை தாலாட்டுமே தங்க